நான் கூட ஆபீஸ்ல சொல்லி நான் அண்ணா கிட்ட தான் இருந்தேன். 88ல் மகாநாட்டில் நான் தான் பேசினேன். 89ல் எடப்பாடி வராரு. ஒல்லியா சீட்டுக்காக நிற்கிறார். நாங்கள் தொண்டர்கள்லாம் வெளியே இருக்கோம், அவர் உள்ள வந்துட்டார். இப்போ இப்படி அந்த கட்சியை புரட்சி தலைவரும் அம்மாவும் கட்டி காத்த கட்சி. அந்த கட்சி இன்றைக்கு சின்ன பின்னமா ஆகி போச்சு. 4-5 பேர் சேர்ந்து அதை நாசம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கே தெரியும். அதுக்காக தான் அந்த நல்ல கட்சி வேணும்னு நான் இங்கே சேர்ந்தேன். நல்ல கட்சி வேணும்னு நான் இங்கே சேர்ந்தேன். இங்கே மோடி ஐயா அவர்கள் 10 ஆண்டு காலம் என்னென்ன சேவை செஞ்சாங்கன்னு நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் வீட்டுகளில் டிவியில் பார்த்துருப்பீங்க. சாதனை அவ்வளவு பெருசு இருக்கு. வீடு வீட்டுக்கு தண்ணீர் குழாய் இணைப்பு, சிலிண்டர், அப்புறம் பிரதமர் காப்பீடு திட்டம், வீட்டு வரி திட்டம், ஏகப்பட்டது இருக்குன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி பேப்பர்ல சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இங்க இப்ப எடப்பாடி இருந்தாரு, அவர் ஓட்டிட்டு தான் இருந்தாரு. இந்த 4.5 வருஷம் எப்படி ஓட்டினாங்க? ஐயா மோடி இல்லாட்ட ஓட்டி இருக்க முடியுமா? சொல்லுங்க. அவர் எடப்பாடி இருக்கும்போது 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டாந்துருக்காரு. அதுல எவ்வளவு காமிச்சிருக்காங்க? ஏகப்பட்ட கொள்ளை அடிச்சிருக்காங்க. 5 லட்சம் கோடி கொடுத்திருக்காரு நிதி உதவி. 5 லட்சம் கோடி. அதுல எடப்பாடி 4.5 வருஷம் இருக்காரு. டிஎம்கே 3 வருஷம் தான். அப்ப இப்படி எவ்வளவு கமிஷன் அடிச்சிருப்பாரு? இன்னைக்கு உங்க கட்சி வேணாம் அப்படின்னு பிரிச்சு ஓடுற அவர் இப்ப பார்த்தீங்களா? பொட்டு வைக்கிறது இல்ல, குங்குமம் வைக்கிறது இல்ல. ஏன்னா சிறுவன் ஓட்டு வேணுமா? ஏன் முஸ்லீமு கிறிஸ்டினு எல்லாம் நாங்க அண்ணன் பழகிட்டு இருக்கோம். அது நாங்க விடுவோமா? ஏன்னா அந்த ஓட்டு போயிருமா? எப்பவுமே மனுஷனா இருக்கணும்.